பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட எஸ்கேஎம் பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். மகாராஷ்டிராவில் முதல்வர் தேவேந்திர ஃபட்னவிஸ் தலைமையிலான பாரதிய ஜனதா சிவசேனா தேசியவாத கூட்டணி ஆட்சி நடக்கிறது. சிவசேனா தலைவர் ஏக்நாத் ஷிண்டே துணை முதல்வராக உள்ளார். உத்தவ் தாக்கரே வசம் சிவசேனா இருந்தபோது அவரது ஆதரவாளராக திகழ்ந்த ஷிண்டே அதிருப்தி எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மாவட்ட செயலர்களுடன் தனி அணியாக செயல்பட்டார். பெரும்பான்மையான நிர்வாகிகள் அவர் பக்கம் நின்றதால் கட்சியின் பெயர், சின்னம், கொடி ஆகிய அனைத்தும் ஷிண்டே வசமானது. தற்போது உத்தவ் தலைமையில் இயங்கும் சிவசேனா யூபிடி கட்சியில் 9 லோக்சபா எம்பிக்கள், 20 எம்எல்ஏக்கள் உள்ளனர். அவர்களில் 7 எம்பிக்கள் மற்றும் 16 எம்எல்ஏக்கள் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவுக்கு தாவ தயாராக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்து ஷிண்டேவின் ஆதரவாளரும் எம்எல்சியுமான கிருபால் தூமனே கூறியதாவது: தற்போது மகாராஷ்டிராவில் ஆபரேஷன் டைகர் நடந்து வருகிறது. உத்தவ் கட்சியில் உள்ள 7 எம்பிக்கள் சிவசேனாவில் இணைய தயாராக உள்ளனர். இது இன்று நேற்று நடக்கும் நிகழ்வல்ல, ஒரு மாதமாகவே இந்த பேச்சு நடந்து வருகிறது. நாம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு சிகிச்சை பெற சென்றால் முதலில் உடல்நல பரிசோதனை நடக்கும், பின் அது குறித்த அறிக்கை தயாரிப்பர், இறுதியில்தான் ஆபரேஷன் நாள் குறிக்கப்படும். அதுபோலத்தான் தற்போதைய அரசியல் நிகழ்வும் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. விரைவில் இந்த ஆபரேஷன் டைகர் அரங்கேறும், எங்கள் கட்சி மேலும் பலம் பெறும் என்றார். ஏற்கனவே மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த 20 எம்பிக்கள் என்சிபிஐ கட்சியில் இணைந்து என்டிஏவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். தற்போது மகாராஷ்டிராவில் இண்டி கூட்டணியில் உள்ள சிவசேனா யூபிடி எம்பிக்கள் 7 பேர் அங்கிருந்து விலகி சிவசேனாவில் இணைந்தால் 3/2 மடங்குக்கு மேலான எண்ணிக்கையில் இருப்பதால் அவர்கள் மீது கட்சி தாவல் நடவடிக்கை எடுக்க முடியாமல் போகும். இதன் மூலம் மத்தியில் ஆளும் என்டிஏ கூட்டணியை ஆதரிக்கும் எம்பிக்கள் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும். மேற்கு வங்கத்தை தொடர்ந்து தற்போது மகாராஷ்டிராவில் ஏற்பட்டுள்ள திடீர் அரசியல் திருப்பம் தேசிய அரசியலிலும் பேசுபொருளாகி உள்ளது.